நல்லா சுட சுட ஒரு சுடு சாதத்துக்கு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்ட காரக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், உளுந்து இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்த்திக்கிறோமோ அந்தளவுக்கு இந்த காரக்குழம்பு நல்லாயிருக்கும். முழுசாகவே சேர்த்திக்கோங்க. கூட ஒரு 5-6 மிளகா சேர்த்திக்கோங்க. இது வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்திருக்கணும். எண்ணெயிலே வதங்க விடுங்க. தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே நல்லா வதங்க விட்டுக்கலாம். இப்போது ஒரு 2 நிமிஷத்துலேயே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய்கறி கழுவிட்டு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காய் ஆட் பண்ண கையோட மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு இதையும் கையோட லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா பரட்டிக்கணும். பரட்டி ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பரட்டிக்கோங்க. அப்போ தான் அந்த காரெல்லாம் அந்த காயில் உள்ளே இறங்கும். இப்போ தேவையான அளவுக்கு புளி தண்ணியையும் நல்லா ஊற வச்சு கரைச்சிட்டு வடிகட்டிட்டு புளி தண்ணியையும் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காய் வேகிற அளவுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு காய் சூப்பராக 3/4 பங்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காயில் பாதி அளவுக்கு அரைச்சி சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஒரு 2 நிமிஷத்துக்கு தான் நான் விட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் சைட்லெல்லாம் பிரிஞ்சு ஒரு சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை தொட்டுக்கிறதுக்கு அப்பளமோ இல்லை வத்தலோ இதெல்லாம் நீங்கள் சைடிஷ்ஷாக வச்சுக்கிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் வேறொரு ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.